ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரெசிபி வீடியோ இல்லை, கொஞ்சம் ஒரு வாரமாகவே கொஞ்சம் ஒரு மன அழுத்தமாக இருந்தது. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன அப்படின்னா, பெரும்பாலும் நான் யூடியூபர்ஸோட வீடியோஸ் பார்ப்பேன், கமெண்ட் பண்ண மாட்டேன். பெரும்பாலும் அதை பற்றி நான் பேசிக்கவும் மாட்டேன். ஆனால் இந்த ஒரு வாரம் ரொம்ப மன உறுத்தலாகவே இருந்துச்சு. எந்த யூடியூபர் அப்படின்னா, எந்த யூடியூபர்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் வாழ்த்துக்கள், மனசார வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னொன்று, நாளைக்கு இன்றைக்கி நான் இந்த வீடியோஸ் பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி தேதி மே 2. சப்போஸ் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணிவிடுவேன். இல்லை அப்படின்னா நாளைக்கு தான் பண்ணுவேன். மே 3ஆம் தேதி, அதாவது மே 3ஆம் தேதிங்கிறது என்னோடய பிறந்தநாள். பிறந்தநாள்னு நான் பெருசாக இது வரைக்கும் கொண்டாடினதில்லை. பிறந்ததுலேருந்து பிறந்தநாள்னா கொண்டாடினதில்லை. என்ன காரணம் அப்படின்னா, அதாவது என்னோடய பிறந்தநாளை குறித்து வைக்கவும் இல்லை. காரணம் என்னென்னா, நான் ஆம்பளை பிள்ளையாக பிறப்பேன் அப்படின்னு நினச்சாங்க வீட்டில். அந்த காலத்துலலாம் அப்படி தான். ரொம்ப எங்கள் அக்காங்களோட நான் ரொம்ப வயது வித்தியாசம். எங்கள் பெரிய அக்காவுக்கு நான் 4வது பொண்ணு. என்னோடய மூத்த அக்காவுக்கு 21 வயசுக்கு அப்புறம் நான் பிறந்த பொண்ணு. அது ஆண் குழந்தையாக இருக்கும்னு எதிர்பார்த்து அது பெண் குழந்தையாக போனதுனால எங்கள் அப்பா என்னை தூக்கவே இல்லை அப்படின்னு எங்கள் அக்கா சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு 3-4 வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டார். அதனால ஸ்கூலுக்கு போகிற டைமில் அப்போல்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்றுனா இந்த ஸ்கூலில் ஃப்ரீயாக யூனிஃபார்ம் கொடுக்கறது. அப்போ செருப்புலாம் கூட நான் படிக்கிற காலத்தில் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது அப்போ தான் கொடுக்குறாங்க. அப்போ என்னென்னா, எல்லாத்துலேயும் ஐயோ இந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா இல்லை, பாவம் அப்படின்னு சொல்லி டீச்சர் முன்னாடி கூப்பிட்டு முதல்ல எனக்கு கொடுக்கும்போது எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஒருவேளை எல்லாரும் மாதிரி எனக்கும் எங்கள் அப்பா இருந்திருந்தால் இந்த மற்றவங்க இப்படி ஒரு மாதிரி இறக்கமாக பார்க்குற ஒரு சூழ்நிலை வந்திருக்காது அப்படின்னு நான் யோசித்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறேன். நிறைய நாள் எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ பார்த்துட்டு கூட நான் நைட்டில் அழுதுருக்குறேன். எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அக்கா ஒரு தடவை சொல்லுச்சு, இல்லை அப்பா நீ ஆம்பளை பிள்ளையாக பிறக்கலை, பொட்டை பிள்ளையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்பா உன்னை தூக்கவே இல்லை, நான் தான் உன்னை தூக்கி வச்சுருப்பேன் அப்படின்னு எங்கள் 2வது அக்கா சொன்னதுலேருந்து எனக்கு அந்த வருத்தம் இல்லாமல் போயிடுச்சு. ஆண் குழந்தைன்னா என்ன, பெண் குழந்தைன்னா என்ன, அவங்க குழந்தை தானே, தூக்கியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு மனசங்கடம் ஆயிடுச்சு. அதுலேருந்து நான் வருத்தப்படுறதை விட்டுட்டேன். ஏன்னா இந்த காலத்தில் சிங்கிள் மதருங்கிறது கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய திறமைகள் இருக்கும், படிப்பு இருக்கும், சப்போர்ட்டுக்கு அப்பா அம்மா யாராவது இருப்பாங்க. ஒருவேளை இல்லைனாலும் அவங்களோட வேலைங்கிறது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது எங்கள் அம்மா படிப்பே அறிவே இல்லாதவங்க, வீட்டுக்குள்ளேயே மகாராணி மாதிரி இருந்தவங்க. கடைசி பொண்ணு. என்னை பார்த்துக்கணும், வளர்க்கணுங்கிறது அவங்களுக்கு பெரிய சவாலாக இருந்தது. நான் அதை கூட இருந்தே பார்த்ததுனால எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப இஷ்டம். அதை வெளிக்காட்டிக்க எனக்கு அம்மா உயிரோடு இருக்கும்போது வெளிக்காட்டிக்க எனக்கு தெரியல. ஆனால் அம்மானா ரொம்ப இஷ்டம். எல்லாருக்குமே அப்படித்தானே. அதுவும் நிறைய சவால்களை சமாளித்து நம்மளை வளர்த்துருக்கும்போது அதோட ஒரு ஃபீலிங் சொல்ல தெரியாது. அப்போ என்னென்னா, நான் ஆண் குழந்தையாக எதிர்பார்த்து பெண் குழந்தையாக பிறந்ததுனால பிறந்த தேதியெல்லாம் எழுதி வைக்கலைங்க. அப்புறம் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு 2 வருஷத்துக்கு முந்தி பிறந்த மாதிரி ஒரு இது கொடுத்து, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கை இப்படி வச்சா போதும், கை இப்படி எட்டிருச்சுன்னா ஸ்கூலில் சேர்த்துப்பாங்க. அது நிறைய பேருக்கு 80ஸில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். 90ஸ் வரைக்குமே அப்படி தான்.
கை வந்து இப்படி காதை தொட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒன்றாம் வகுப்பு சேர்த்துக்குவாங்க. அப்படி தான் 2 வயசு கூடுதலாக சொல்லி என்னைய வந்து ஸ்கூலில் சேர்த்ததாக அம்மா வந்து அக்கம் பக்கம் பேசும்போது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்புறம் இன்னொன்று, நான் வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் தாங்க படித்தேன். படித்து முடிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கும்போது அந்த சர்டிஃபிகேட்டில் இருந்தது தான் மே மாதம் 5ஆம் தேதி அப்படின்னு சொல்லி, சரி, மே மாதம் 3ஆம் தேதி அப்படின்னு அது பர்த்டே டேட் இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் இன்னைய வரைக்கும் அதுதான் என்னோடய பர்த்டே அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். ஆனால் உண்மையான டேட் என்னன்னு தெரியாது. சரி, ஓகே. இப்போது யூடியூப்பரை பற்றி நான் பேசுகிறேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த யூடியூப்பர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஹோம் சீசன் வித் லவ் அபிராமி பற்றி தான் பேசுகிறேன். எனக்கு ரொம்ப ஒரு வாரமாக ஒரு உறுத்தலாக இருந்தது மனசு. வந்து நான் அவங்க வீடியோ பார்த்தது பஸ்ஸில் ஒரு தடவை நான் வந்து பிசியோதெரப்பி போயிட்டுருக்கும்போது பஸ்ஸில் போகும்போது தான் எதேர்ச்சியா அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களோட வீடியோஸ் வந்துச்சு. முதல்ல அவங்க சேனல் வீடியோ பார்த்ததே அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறத என்ன ஏதுன்னு பேசி போட்டிருந்தாங்க. வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ அவங்களோட ஒவ்வொரு வீடியோஸாக நான் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த குரலோட ஒரு கவர்ச்சி தன்மை இருந்தது, மக்களை ஈர்க்கிற தன்மை இருந்தது. அந்த கவர்ச்சி சொல்லக்கூடாது இல்லையா, ஈர்ப்புத்தன்மை. அதாவது ஈர்ப்புத்தன்மை வந்து எப்படின்னா, நம்ம பக்கத்தில் இருந்து பேசுகிற மாதிரியான ஒரு ஈர்ப்புத்தன்மை. அப்புறம் அவங்களோட நிறைய வீடியோஸ் பார்த்தேன். எதுலேயுமே அவங்க வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போடு தான் பேசியிருக்கிறாங்க. அந்த அபிராமி ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு தெரிஞ்சு. எல்லாரையுமே நம்மளை திட்டினவங்கள கூட ஒரு பாசிட்டிவாக தான் ஒரு கமெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா அதை அபிராமிகிட்ட இருந்து தான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் லாஸ்ட்டாக அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு மனசு ஒரு உறுத்தலாகவே இருக்குது. ரொம்ப ஒரு சங்கடமாக இருக்குது. அதாவது சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு. உண்மை அதுதாங்க. அபிராமி விஷயத்தில் நான் அதை தான் சொல்லுவேன். எப்போவுமே வந்து பாசிட்டிவாகவே வீடியோ போட்டிருக்குது. அது குரலில் ஒரு தழுதழுப்பே கிடையாது. அதுவும் அதோட பாதிப்பு எனக்கு இன்றைக்கி ரொம்ப என்னை ஒரு மாதிரி கொஞ்சம் தலை சுத்த வச்சிருச்சு மத்தியானம் போல். என்னென்னா ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க இன்றைக்கி அபிராமி. பாவம், அவங்க ஹஸ்பண்டோட அஸ்தியை ராமேஸ்வரம் எடுத்துகிட்டு போகிறதா சொல்லி போட்டிருக்கும்போது நான் ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன். என்னை அறியாமல் ஏதோ ஒரு வருத்தத்துக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. ஒரு வேளை எனக்கு பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நேரில் கூட போய் பார்த்துருவேன். எனக்கு அவங்க இருக்கிற இடமெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னொரு விஷயம், ஃபோன் நம்பரெல்லாம் எனக்கு எப்படி எடுத்து அவங்கக்கிட்ட பேசணுங்கிறதும் தெரியல. 1000 பேர் 1000 பேசினாலும் அவங்களுக்கு இழப்புங்கிறது அது வாழ்க்கையில் யாராலையும் சரிகட்ட முடியாத ஒரு இழப்பு. அதுவும் அந்த குட்டி பையன் அது இந்த ஷார்ட்ஸில் சொல்லுச்சு அபிராமி. அவங்க அப்பா அந்த பையன் பேர் என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா வந்து ஃபாரினில் பஸ்ஸு வாங்க போயிருக்கிறாரு, ஏதோ ஒரு கார் வாங்க போயிருக்கிறாரு. அதை சொல்லும்போது என்னை அறியாமலே எனக்கு வந்து கண்ணில் தண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா அந்த சின்ன வயசு, இன்னும் கொஞ்சம் வயசு போகும்போது அவனுக்கு விவரம் தெரியும் இல்லையா? அப்போ அந்த அப்பாவோட அந்த இழப்புங்கிறது அந்த பையனுக்கு எவ்வளோ தூரம் தாக்கம் கொடுக்கும். ஏன்னா அந்த இழந்தவங்களுக்கு அந்த சின்ன வயசில் இருக்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது, அதை நானும் அனுபவிச்சதுனால கொஞ்சம் எனக்கு அந்த மனநிலைமை புரிஞ்சுது. என்னதான் நம்ம வயசு ஆகிட்டாலும் நம்ம அப்பா அம்மா அப்படிங்கும்போது அது ஒரு தனி ஃபீலிங் வரத்தான் செய்யும். நம்ம தாத்தா பாட்டி ஆனால் கூட நம்மளோட அம்மா அப்பா அப்படின்னு பேசும்போது சில ஃபீலிங்ஸ் வரத்தான் செய்யும். அந்த மாதிரி எனக்கு வந்து இன்றைக்கி அபியோட ஷார்ட்ஸ் பார்த்தப்போ ரொம்ப உடஞ்சிட்டேன் நான். கடவுள் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும். அபிக்கு 2 குழந்தைங்கள
அவங்க வளர்த்து ஆளாக்குறதுக்கு அவங்களுக்கான ஒரு தைரியத்தையும் ஒரு ஆறுதலையும் அது எப்படி கடவுள்கிட்ட கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு மனப்பக்குவத்தை கடவுள் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. அபிக்காக, அந்த குழந்தைங்களுக்காக. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதான் நான் சொல்கிறேன்ல, பெரும்பாலும் நான் வந்து யூடியூபர்ஸ் பற்றி நான் எதுவுமே பேசுகிறதில்ல. ஆனால் இது கொஞ்சம் மனதளவில் பாதித்ததுனால உங்களோட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மன தைரியத்தை கடவுள் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இது கொஞ்சம் வருத்தமான வீடியோ தான். என்னோடய ஃபீலிங்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதாங்க. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. அதாவது இது வீட்டில் இருக்கவங்கள்ட்ட நம்ம ஷேர் பண்ணணுன்னா அவங்களுக்கு புரியாது. சில உணர்வுகளை வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னா புரியாது. அதனால நான் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கல. ஆனாலும் எனக்கு சமையல் பண்ணும்போதும் சரி, தூங்கும்போதும் சரி, அது கொஞ்சம் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. எவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி திடீர்னு ஒரு நிலமை வந்தது வந்து கொஞ்சம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. அப்போது கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வேற நம்ம இன்னும் பண்ண முடியும் இல்லையா? மனுஷர்கள் தானே, மனிதர்களால் என்ன பண்ண முடியும்? கடவுள் நினைக்கிறது ஒன்று, அவர் நினைக்கிறபடி தான் எல்லாமே நடக்கும். இனி அந்த குடும்பத்துக்கு கடவுள் தான் துணையாக இருக்கணும். கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக அபியோட ஃபேமிலியும் மித்துக்குட்டின்னு சொல்லுவாங்க அந்த பையனை. அதான் மித்துக்குட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா ஃபாரினில் போய் கார் வாங்க போயிருக்கிறார் அப்படின்னு ரொம்ப தழுதழுப்பான அந்த குரலை நான் இது வரைக்கும் அவங்க வீடியோஸில் நான் ஒரு இதுலேயும் கூட அந்த குரலை அந்த உடஞ்சி நான் கேட்டதே கிடையாது. இப்போ கேட்டப்போ எனக்கு அப்படி மனசுக்குள்ளே அப்படி ஒரு எரிமலையே வெடித்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. என்ன இருந்தாலும் நடந்து முடிஞ்சிச்சு. இனி ஒன்றும் பண்ண முடியாது. கடவுள்கிட்ட நம்ம மனசார வேண்டிக்குவோம். அபிக்கு பல மடங்கு தைரியத்தை கொடுக்கணும், உடல் பலமும் கொடுக்கணும், ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுத்து அந்த குழந்தைங்கள நல்லபடியாக வளர்த்துடணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.